சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிந்து, ஏன் நேத்துல இருந்து ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு உனக்கு? வீட்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? சிந்து, உன்கிட்ட தான் கேக்குறேன். ஒரு சின்ன மெயில் ஒன்று இருக்கு, அதுக்கு ரிப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். சிந்து, ஏன் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? என்ன மூலிகை என் மூங்கில், ரெண்டு பேரும் சைலண்டா வரீங்க? வழக்கமா 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டே வருவீங்க, இன்னைக்கு ஒன்னையும் காணோம். வாட் ஹேப்பன் காய்ஸ்? திலகாக்கா, அந்த மூலிகை எல்லாம் வந்துடுச்சா? காலையில மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே, வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன ராதாக்கா, ரெண்டு பேரும் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் மூஞ்சி திருப்பிட்டு போறாங்க. என்னன்னு நீங்க போய் கொஞ்சம் கேட்கலாம்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நியாயமா? இரு ஐசு, செவந்தி கிட்ட போய் என்னன்னு கேக்குறேன். என்னமோ நடந்திருக்கு, என்னன்னு தான் தெரியல. வரேன் இரு. சரி சரி, போங்க போங்க. செவந்தி, என்ன ஆச்சு? ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா வந்தீங்க? வீட்ல ஏதாவது பிரச்சனையா? தெரியல அண்ணி, திடீர்னு காலையில இருந்து அவ ஒரு மாதிரி முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. வழக்கமா எப்பவுமே நம்ம வீட்டுல தான் சாப்பிடுவாங்க. காலையில நான் டிஃபன் எடுத்துட்டு போறேன், அதுக்கு முன்னாடியே இவ ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு இவளும் இவ அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்டா பசிச்சுதான் ஆர்டர் போட்டேன்னு சொல்றா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆட்டோல கூட அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ண, அவ பாட்டுக்கு பிஸியா போனை நோண்டிக்கிட்டே வரா. 2-3 தடவை சிந்து சிந்துன்னு கூப்பிடுறேன், மெயில் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இரு, நான் போய் கேட்டு வரேன். வேண்டாம், நீ விடுங்க. என்ன செவந்தி, வேலை செய்யற இடத்துல இப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் தூக்கி வச்சிருந்தா நல்லாவா இருக்கும்? போய் கேப்போம். ஏதாவது ஒண்ணுனா கையோட பேசி முடிச்சிடலாம். அதை விட்டுட்டு நாள் கணக்கா இழுத்துட்டு இருப்பீங்களா? சிந்து, அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாயே. சொல்லுங்கக்கா. என்ன சிந்து, ஏன் காலையில இருந்து செவந்தி கிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். சிந்து, டெய்லி நாங்க ரெண்டு பேரும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க ரெண்டு பேரும் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லு. அப்படிலாம் ஒன்றும் மறைக்கணும்னு அவசியம் இல்ல, எதுவா இருந்தாலும் சொல்ல போறேன். நீ பேசுறதுல இருந்தே தெரியுது உள்ளுக்குள்ள ஏதோ வச்சிருக்கானு. செவந்தி மேல ஏதோ கோவத்துல இருக்க, அது மட்டும் நல்லா தெரியுது. பாத்தியா, நீ அமைதியா இருக்க, இதுல இருந்து என்ன தெரியுது? செவந்தி மேல ஏதோ கோவத்துல இருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. என்ன கோவம் சொல்லிடு. சிந்து, நான் ஒண்ணு மட்டும் சொல்ற கேட்டுக்கோ. செவந்திய பத்தி வெளியில யாராவது ஏதாவது சொல்லி நீ தப்பா கேள்விப்பட்டிருக்கலாம். நீ என்ன கேள்விப்பட்டேன்னு எனக்கு தெரியல. ஆனா அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நீ எங்கேயும் பார்க்க முடியாது. அவளுக்கு இருக்கோ இல்லையோ, அடுத்தவங்களுக்கு என்ன வேணாலும் உதவி பண்ணுவா. ஓ விஷயத்திலே நீ பார்த்தல்ல, அன்னைக்கு நாங்க உன்னை பார்த்த 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. அந்த போட்டியில பார்த்த உடனே 5 லட்சம் ரூபாய் காசை தூக்கி அப்படியே உன் கையில கொடுத்தால, அதுதான் செவந்தி. மனசுக்கு ஒண்ணு நியாயம் பட்டுச்சுன்னா யார்கிட்டயும் அதை பண்ணலாமா வேண்டாமான்னு கூட கேட்கவே மாட்டா. கேட்காமலே பண்ணிடுவா. உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறதெல்லாம் எங்களுக்கே கூட தெரியாது. அவளே யோசிச்சு அவளா எடுத்த முடிவு. அதனால நீ ஏதாவது ஒன்னு கேள்விப்பட்டு அவளை தப்பா நினைக்காத.
கண்டிப்பா செவந்தி பக்கம் தான் நியாயம் இருக்கும். அது உனக்கு கொஞ்சம் லேட்டா வேணா புரியும். சில பேர் ஊருக்கு நல்லவங்க மாதிரி வேஷம் போடுவாங்க, அவங்க அவங்களுக்குன்னு வரும்போது வேற மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களையும் என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். யாரு என்னன்னு பழக பழகதான் புரியுது. ஆரம்பத்துல எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்ச நாள் ஆனாதான் ஒரிஜினல் கலர் என்னன்னு வெளியில தெரியும். எனக்கு ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கல, இப்பவே வெளியில தெரிஞ்சிருச்சு. திலகாக்கா, அந்த பச்சை மிளகாவை எடுத்துட்டு வாங்க. எடுத்துட்டு வரேன். அக்கா, என்ன அப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க? என்னாச்சு? அண்ணி என்ன சொன்னாங்க? செவந்தி கிட்ட பேசியாச்சு, அவளுக்கே ஒன்னும் புரியல. செவந்தி மேல இவ கோவத்துல இருக்கா, அதனால்தான் பேச மாட்டேங்கிறா. அப்போ சிந்து கிட்ட கேட்டீங்களா? இப்பதான் கேட்டேன் ஐசு. இவ என்ன ஒரு தினுசா பேசுறா? இவ பேசுறத பார்த்தா செவந்திய பத்தி இவகிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. என்னாச்சு அண்ணி? சிந்து என்ன சொன்னா? கேட்டேன் செவந்தி, அவ உன் மேல கோவத்துல இருக்கா, அது மட்டும் நல்லா தெரியுது. என் மேல எதுக்கண்ணே கோவப்படணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணி, ஆக்சுவலா அவங்க தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடணும். அதை விட்டுட்டு உங்க மேல கோவத்துல இருக்காங்க. யாராவது 5 லட்ச ரூபாய் காசும் கொடுத்து இப்படி பிசினஸ்ல பார்ட்னராவும் சேர்த்துப்பாங்களா? அதெல்லாம் நினைச்சு பார்க்காம ஏதோ சின்ன குழந்தை மாதிரி கோவப்பட்டுக்கிட்டு பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இப்ப இவ என்னதான் சொல்றா? ஏதாவது சொன்னா பரவாயில்லையே செவந்தி, எதுவும் சொல்லாம சும்மா எல்லாமே எனக்கும் தெரியுங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கா. இப்படி பேசுறவகிட்ட நான் என்னன்னு கேக்குறது? உன்னை பத்தி இப்படி சொல்றாங்கன்னு சொன்னாதானே ஆமா இல்லன்னு நம்மளால ஏதாவது சொல்ல முடியும். மனசுக்குள்ளே வச்சா எனக்கு என்ன ஜோசியமா தெரியும்? சரி விடுங்க அண்ணி, அவளே சொல்லணும்னு வரும்போது சொல்லட்டும். அப்படியெல்லாம் விட முடியாதா நீ? உங்களுக்கு வேணா அப்புறமா பாத்துக்கலான்னு இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு நீ இவங்க இப்படி இருக்காங்க? யார் என்ன சொல்லிருப்பாங்க? ஒருவேளை பூர்ணிமா நீ ஏதாவது சொல்லிருப்பாங்களா? இல்ல வேற யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்களான்னு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த தலைவலிக்கு நானே அவங்க கிட்ட போய் கேட்டுட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஐஷு விடு, அவதான் சொல்றதுக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டு போனால, திரும்ப திரும்ப அவகிட்ட ஏன் கேக்குற? விட.